சரி இல்லை சார், நீங்கள் அதான் நான் சொல்கிறேன், மாட்டிக்காதீங்கன்னு பேசிடுங்க. பேசுகிறதுனால தப்பு இல்லை. நீங்கள் இதாக லாஸ் ஆகக்கூடாதுல்ல. நம்ம எல்லாம் ஏர்ன் பண்ணோம் தானே பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா நாங்கள் அவர் கேட்டாங்க இவ்வளோ பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு. இல்லை சார், நாங்கள் ஒரு பேக்குக்கு இதை சொல்லிட்டோம். அது எனக்கு ப்ரைஸ் ஞாபகம் இல்லை, பட் ஏதோ ஒரு அமௌண்ட் கம்மியாக தான் சொன்னாங்க. இல்லை சார், எங்களுக்கு இது வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம். அதாவது tan 90 உங்களுக்கு ஜாப் ஒர்க் பண்ணி சொல்லி கேட்டாங்களா? எனக்கு என்னன்னா நான் சொன்னேன்ல, ஒரு இடத்துல அவங்ககிட்ட எடுத்து நடுவில் கொஞ்சம் லாக் ஆயிடுச்சுட்டு வாங்கிட்டாரு. நடுவில் ப்ராசஸ் பண்ண முடியாமல் இருக்குது எனக்கு. அதுதான் ஒரு பிரச்சனை. டிராவ் ஆயிடுச்சா? ரெண்டு வின்னா இல்லைடா, இப்போ 2 டீமே வின் பண்ணுறீங்களா நீங்கள் அமிச்ச பேக் வந்து இதான பாருங்க. இல்லைடா, டிராவ் ஆயிடுச்சுன்னா அவங்க தானே போகணும். அதுக்காக எங்களுக்கு ஆல்ரெடி வந்து திருப்பி அனுப்பிட்டோம் நாங்கள். ஆமாம், அது அங்கே எவ்வளோ சொன்னு சொல்லட்டுமா? அவர் ப்ரைஸு அந்த tan 90 சொன்ன ப்ரைஸு ஃபோன் தான் பேசணும் சார். உங்களோட அவருக்கு அதிகமாக சொல்லியிருந்தோம் சார் நாங்கள். அதாவது 370 கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆமாம், ஃபாயில் பேக்கு தான் சொல்லலாம்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சாம்பிள் கேட்டிருந்தோம். அவர் ஆஃபீஸ் புக் பண்ணி எடுத்துக்கிறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஆளே காணும். ஏப்ரல் 1 மே 1 ஏப்ரல் 1 அதே பேக்குக்கு தான் உங்களுக்கு அமிச்சால. அந்த பேக்குக்கு ப்ரைஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாருங்கள். அதே தான் 385 சொல்லணும் நாங்கள் அவருக்கு. 318 317 கூட வைங்களேன், அதுவே அதிகம் தான். ஏன்னா எங்கேருந்து வாங்குறான்? ஏன்னா நாங்கள் என்ன பார்த்துட்டு ஓப்பனாக சொல்லிடலாம் சார், இவ்வளோ தான் சார் வரும் அப்படின்ட்டு. ஆனால் உள்ளே என்னென்ன தைச்சிருக்காங்க, என்னென்ன கரெக்டாக அதே மாதிரி வேணும்னா நம்ம அதை பார்த்தா. ஏன்னா இது வந்து 15 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கோம் சார். மீன்ஸ் சார் நாங்களும் அடி வாங்கி கற்றுக்கிட்டு எல்லாம் அதில் வந்து நாங்கள் தெளிவாக இப்போ பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் ஸ்டெபிளாக போயிட்டுருக்கோம். இப்போ 5 இயர்ஸ் முன்னாடி ஃபுல்லாக லாஸு ஏமாற்றி அந்த மாதிரி தான் போயிட்டுருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கரெக்டாக கொட்டேஷன் கரெக்டாக கொடுத்து கரெக்டாக போயிட்டுருக்கு. அதுதான் விஷயம். கொட்டேஷன் கரெக்டாக பண்ணணும். அதிகமாக இருக்கக்கூடாது, கம்மியாக இருக்கக்கூடாது. கரெக்டாக நிறைய இதெல்லாம் பார்த்து ஓகே ஓகே எனக்கு tan 90லேருந்து எங்களுக்கு நம்பர் கொடுத்து வேற ஒருத்தர் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணார் பேக்குக்காக. வேறு இந்த பேக் இல்லை. ஆமாம், ரிலீவ் ஆகிட்டு ரமேஷ் தானே அவர் பேர். ரிலீவ் ஆகிட்டார். ரிலீவ் ஆனதை கூட சொல்லலாம். அவர் வேறு யாரையும் கைக்கு கூட காமிச்சு விடல. அவர் பாட்டுக்கு போயிட்டார். ஸ்ட்ரக் ஆகிட்டோம் நாங்கள். நீங்கள் பேசி பாருங்கள் சார். அந்த ப்ரைஸ் எங்களுக்கு யாருக்கும் கஷ்டம் சார் அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் ஆனால் கூட மார்க்கெட்டில் போயிட்டு இந்த மெட்டீரியல் அவ்வளோ வருதுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் அவங்ககிட்ட சொல்லிடுங்க. சரி சார், நீங்கள் என்னன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். நம்ம ப்ரைஸ்க்கு வந்தாங்கன்னா பண்ணலாம் சார். இன்றைக்கி இல்லை, நான் உங்களுக்கு நாளைக்கு போட்டுறேன். மண்டே அனுப்பிச்சி விட்றேன் சார் உங்களுக்கு. ஓகே சார். தேங்க்யூ சார். ப்ரோ 320 ரூபாய்க்கு ஒரு பேக் வரும். இந்த பேக் செஞ்சு 320 ரூபாய்க்கு வருதுன்னா ஒருத்தனுக்கு இவன் 248 ரூபாய்க்கு கொடுத்துருக்கான். லாஸ் இல்லை, அவ்வளோக்கு பண்ணி தரலான்னு கொடுத்துருக்கான். ஆனால் வந்து அதோட செய்யறதுக்கே 340 ரூபா ஆயிடுது. காஸ்ட்டு ப்ளஸ் கம்பெனியோட ஒரு சின்ன ப்ராஃபிட்டு. இப்போ அது tan 90லேருந்து தான் கொடுத்துருக்காங்க. tan 90லேருந்து தான் கொடுத்துருக்காங்க. tan 90 நம்ம போரூர் கம்பெனி. அவனுங்க தான் இவங்ககிட்ட கொடுத்துருக்காங்க. இவனுங்க ஆமாம்மா, இவனுங்க யார்கிட்டே கேட்டு 250 ரூபாய்க்கு ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. 250 ரூபான்னு சொல்லியிருக்கான் அவன். இல்லை அவன் என்ன சொல்கிறான்னா, சார் அது தெரியாமல் வாங்கிட்டேன் சார், நீங்கள் சொல்கிற ப்ரைஸ் தான் வரும் போல் அப்படின்றான். அட்வான்ஸும் வாங்கிட்டான் போல்.
நம்ம அந்த tan 90க்கு வந்து நம்ம 390 ரூபா சொன்னோம்ல இது 300